இருவரும் வாக்குவாதம் முற்றியது. கசியபர் தமது விஷமுறிவு ஞானத்தால் எதையும் உயிர்ப்பிக்க முடியும் என கூற, தக்ஷகன் பாம்பு மன்னன் கசியபரிடம், என்னால் கடிபட்ட உயிர்களை உமக்கு குணப்படுத்த முடியும் என்றால் நான் இப்பொழுது இந்த ஆலமரத்தை கடிக்கிறேன். அதை நீங்கள் குணமாக்கி பார்த்து காட்டுங்கள் என்றான். அதற்கு கசியபர், சரி, நீ இந்த மரத்தை கடி, நீ கடித்தாலும் நான் அதை காப்பாற்றுவேன் என்றார். தக்ஷகன் கசியபர் சொன்னபடியே ஆலமரத்தை கடித்தான். அதன் விஷம் காரணமாக மரம் முழுவதும் பற்றி எரிந்தது. பின்னர் தக்ஷகன், கசியபரே, இப்பொழுது நீ உன் திறமையைச் செய்து இந்த மரத்தை காப்பாற்று என்றான். தக்ஷகன் ஏற்றிய விஷத்தால் அந்த ஆலமரம் சாம்பலாகியிருந்தது. அந்த சாம்பலை எடுத்த கசியபர் அந்த மரத்திற்கு தன் வித்தையினால் உயிரூட்டினார். முதலில் மொட்டு ஒன்றை உருவாக்கினார். அதன் பிறகு அதைச் சுற்றி இலைகள் 2 உருவாக்கினார். அதன் பிறகு மரத்தின் தண்டை